மகாபாரதம் உத்யோக பருவம். உபபருவம் 2. சஞ்சயாயன பருவம். சஞ்சயனின் தூது மற்றும் இரு பக்கத்து போர் மனநிலை. திருதராஷ்டிரன் தனது தூதனான சஞ்சயனை உபப்பிலாவியத்திற்கு பாண்டவர்கள் தங்கியிருந்த இடம் அனுப்பினார். சஞ்சயன் அங்கே சென்று தர்மபுத்திரரைச் சந்தித்தார். தர்மராஜா, மன்னர் திருதராஷ்டிரன் அமைதியே விரும்புகிறார். நீங்கள் போர் செய்து உங்களது சொந்த வம்சத்தை அழிக்க வேண்டாமென்று அவர் கேட்டுக்கொள்கிறார் என்றார் சஞ்சயன். தர்மபுத்திரர் பதில் சொன்னார், சஞ்சயா, நாங்கள் எப்போதும் அமைதியையே விரும்பினோம். ஆனால் எங்களுக்குரிய பங்கை எவராலும் பறிக்க முடியாது. துரியோதனன் பிடிவாதமாக இருந்தால் போர் தவிரிக்க முடியாதது. அர்ஜுனனின் காண்டீபமும் கிருஷ்ணரின் ஆலோசனையும் எங்களுக்கு துணையாக உள்ளன என்பதை உமது மன்னரிடம் சொல்லும் என்றார். சஞ்சயன் அஸ்தினாபுரத்திற்கு வந்து பாண்டவர்களின் உறுதியான நிலையை திருதராஷ்டிரனிடம் விவரித்தார். இது கௌரவர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் நடுக்கத்தை உண்டாக்கியது. அர்ஜுனனின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என்று சஞ்சயன் எச்சரித்தார். அடுத்த உபபருவத்தில் பிரஜாகர பருவம் மற்றும் விதுர நீதி பற்றி விரிவாக காண்போம்.